இதுல அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்று எம்பி பதவியோ இல்லைன்னா தேசிய அளவில் ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கப்படுமா சார்? அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா எம்பியா போகணும்னு தலைவிதி கிடையாது. மோடி நினைச்சார்னா அவர் அடுத்த நாளே எம்பி ஆகிடுவார். அண்ணாமலை விருப்பப்படல, தேசிய அரசியல் வேண்டாம், தமிழ்நாடு அரசியல் ஃபோக்கஸ் பண்றேன். கூடிய விரைவில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். ஒரே ஆளு 12 வருஷம் எம்பியா இருக்கிறது திமுக இனிமே நடக்காது. வைகோவுக்கும் தெரியும், துரை வைகோவுக்கும் தெரியும் இந்த வாட்டி அவங்க எம்பி சீட் கிடைக்க போறது இல்லை. வில்சன் ஏன் கொடுக்கப்பட்டது? வில்சனுக்கு திமுக நன்றி கடன் பட்டது. திமுகல பிராமணர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகுது அபூர்வத்திலே அபூர்வம். காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில மதிப்பு இருக்கதான் எனக்கு தெரியல. இல்ல 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ராகுல் சொன்னாதான் ஒரு சீட்டா நீங்க காங்கிரஸ் கொடுத்தே ஆகணும் ராஜ்யசபால இருந்து. மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் ஸ்டாலின், ராகுல் காந்தி. காங்கிரஸால திமுகவை தோக்கடிக்க முடியாது, ஆனா ஜெயிக்க வைக்க முடியும். அதிமுக இந்த வழி கிளீனா சொல்லிட்டார், 2 பேருமே அதிமுக உறுப்பினர்ல அனுப்ப போறோம். கோகுல இந்திரா, ஜெயக்குமார். அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் குட்டிக்கார் நடிச்சா கூட விஜயகாந்த் கட்சிக்கு சீட் கிடையாது. அன்புமணியை எடப்பாடி துரோகியா நினைக்கிறார். பாரதிய ஜனதா வேற ஒரு சீட்டு கேக்குது அதிமுக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜ்யசபா தேர்தலுக்கு திமுக சார்பில் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வில்சன் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு, சல்மா அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு, அதே மாதிரி சிவலிங்கம் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. இதில் வைகோ மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்படுவார்னு நிறைய தகவல்கள் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் தான் முதல் முறையாக சொல்லியிருந்தீங்க இந்து என் ராம் அவர்கள் வேட்பாளராக சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் ஏன் சார் கொடுக்கப்படலை? வில்சன் ஏன் கொடுக்கப்பட்டது? வில்சனுக்கு திமுக நன்றி கடன் பட்டிருக்கு. கலைஞரோட சமாதி அண்ணா சமாதி பக்கத்தில் வரணுங்கிறதுக்கு நைட்டெல்லாம் போராடியவர் வில்சன். அது இல்லாமல் ராஜ்யசபாவில் சட்ட சிக்கல் எது வந்தாலும் அது விழாவறியாக பேசக்கூடிய திறமை வில்சனுக்கு உண்டு. இது நோன் ராம் ஜெத்மலானி ஆஃப் சவுத் இந்தியா. ராம் ஜெத்மலானி எப்படி ராஜ்யசபாவில் பேசுகிறாரோ அது ஈக்குவலண்ட்டாக பேசக்கூடிய திறமை சட்ட வல்லுனர் வில்சன். அது இல்லாமல் கிறிஸ்தவர் ஒன்று கொடுத்தாகணும். ஸோ வில்சன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். வில்சன் எதிர்பார்த்தது தான். வில்சனை மீறி யாருக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நம்ம. அதுக்கப்புறம் என்னாச்சு, வைகோ விட்டு போச்சு, அப்துல்லா விட்டு போச்சு, இவங்கெல்லாம் விட்டு போச்சு. அதை ஈக்குவலண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கவிஞர் ரொக்கையா சல்மா கொடுத்துருக்காங்க. சல்மா தீவிர திமுக. அவங்க இதுவரை எந்த பதவியுமே கொடுத்ததில்லை. இன்ஃபேக்ட் 2021 பதவிக்கு வந்த பொழுது சல்மாவுக்கு அமைச்சர் ஆவார்னு ஒரு பேர் அடிபட்டது. அவர் தேர்தலில் போட்டி போடல, இருந்தாலும் அவங்கள போட்டி போட வச்சீங்கன்னா கட்சியோட மூத்தவர், ரொம்ப பழகுவதற்கு இனியவர். இதில் ஆக்சுவலாக வில்சனை தவிர மீ எல்லாருமே மனசு வருத்தப்பட்டு போனவங்களுக்கு தான் காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காரு, சிவலிங்கம் இன்க்ளூடிங். ஸோ சல்மா கொடுக்க வேண்டிய ரைட் சாய்ஸ். ஒரு கிறிஸ்துவர், ஒரு இஸ்லாமியர், சரியா போயிடுச்சு. ஓகே. ஏன்னா அப்துல்லாவுக்கு பதிலாக இவருக்கு இஸ்லாமியர் கொடுத்துட்டாங்க கவிஞர் சல்மாக்கு. ஸ்டாலின் சொன்னாலும் ஒரே ஆள் 12 வருஷம் எம்பியாக இருக்கிறது திமுகவில் இனிமேல் நடக்காது, மாற்றி மாற்றி தான் கொடுப்போம். வைகோ 6 வருஷம்னா 12 வருஷம் ஆகிடுச்சு. 12 வருஷம் இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும். ஒருத்தருக்கே பதவி தூக்கி கொடுத்துருந்தா சில எக்ஸப்ஷன் உண்டு. எக்ஸப்ஷன் லைக் வில்சன் உண்டு, அது தப்பு கிடையாது. அப்புறம் அந்த மாதிரி சில வழக்கறிஞர்கள் ராஜ்யசபாவில் பேசக்கூடியவர்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க அங்கே போய் சும்மா பொம்மை மாதிரி உட்காந்துருக்க முடியாது, அங்கே போய் பேசணும். பேசக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அவங்க ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ பேசி பழக்கப்பட்டவங்களுக்கு போய் நம்ம கொடுக்காம எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாராம். அது வைகோ வயசாகி போச்சு. இது ஆல்மோஸ்ட் 80+ ஆகிடுச்சு. அவரால் பேச முடியல. அவர் அந்த உடம்பில் அந்த பலம் தைரியம் இருந்தால் கூட வைகோவுக்கும் தெரியும், துரை வைகோவுக்கும் தெரியும் இந்த வாட்டி அவங்க எம்பி சீட் கிடைக்க போகிறது இல்லைன்னு, கண்டிப்பாக கிடைக்க போகிறதுலேன்னு தெரியும். அதே மாதிரி துரை வைகோ எம்பி சீட்டு கொடுத்ததுனால அப்பா வைகோவுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார், இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, வைகோ அவர்களின் குரல் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஒலிக்கும் அப்படின்னு. ஆனாலுமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வைகோ ஆதரவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது அதிருப்தி தானே சார் ஏற்படுத்தியிருக்கும். 4 எம்எல்ஏ இருக்காங்க வைகோ கட்சிக்கு, மதிமுகவுக்கு. 4 பேருமே திமுக சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. என்ன நீங்கள் தனி கட்சி நடத்துகிறீங்க? உங்கள் எம்எல்ஏ எல்லாம் திமுக எம்எல்ஏ, நீங்களும் திமுக சார்பில் தான் போட்டி போட்டீங்க.
அப்போ எதுக்கு தனியாக கட்சி நடத்துறீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? கட்சி நடத்துறதுன்னா உங்களுக்கு தனி இப்போ விசிக்கு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பானையில் தான் எம்எல்ஏ ஜெயித்தாங்க, பானையில் தான் எம்பி ஜெயித்தார். அதனால தான் அவரால் தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற முடிஞ்சது. அவர் வந்து பிடிவாதமாக பானையில் தான் ஜெயிப்பேன், ஏன்னா அவருக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தது, திருமாவளவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலையே. நீங்கள் வந்து திமுக சின்னத்தில் போட்டி போட்டு திமுக சிம்பிளில் ஜெயிச்சு இப்போ 4 பேருமே டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் தான், திமுக எம்எல்ஏ தான். அதிமுக நீங்கள் வந்து மதிமுகன்னு சொல்லிக்கலாம். எங்கள் வெளியில் சட்டசபைக்கு வெளியில் மதிமுக, உள்ளே வந்து திமுக. எங்கள் அண்ணன் அந்த மாதிரி சட்டத்தில் இடம் கொடுக்குவான் சொல்லுங்கள்? இது ஒரு வேடிக்கை. அதே மாதிரி டிஎம்கே எம்பியாக போகிறதுக்கு அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்கள் மதிமுக எம்பியாக போகிறதா இருந்தால் உங்கள் சௌகரியம் போய்க்கலாம். நீங்கள் டிஎம்கே போகிறதா இருந்தால் திமுக தலைமை என்ன சொல்லுது அதான் கேட்கணும். திமுக தலைமை கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு சொல்லுது உங்களை. எப்படி ஓய்வு எடுக்காமல் இருக்க முடியும்? அவர் பையனுக்கே எம்பி சீட் கொடுத்தாச்சு, பையன் அப்பா 2 பேரும் கொடுக்குது. என்ன பி சிதம்பரமா? பி சிதம்பரம் தான் பையன் வந்து லோக்சபா, அப்பா ராஜ்யசபா தமிழ்நாட்டிலேருந்து. இன்னொரு பி சிதம்பரம் ரூட் வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் பார்த்தார். இதில் 3வது சர்ப்ரைஸ் சாய்ஸ் வில்சனாக எதிர்பார்த்தது, சல்மாவை எதிர்பார்த்தேன். சல்மா வந்து 5 வருஷம் முடிய போகிறது, என்னடா அது ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சல்மான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்க நல்ல பழகுவதற்கு இனியவர், நல்ல கவிஞர், நல்ல பேசக்கூடியவர். சேலம் சிவலிங்கம் சர்ப்ரைஸ் சாய்ஸ். இல்லை, அவரை எதுக்கு சார் சூஸ் பண்ணாங்க? என்ன காரணம்னா வீரபாண்டியாருக்கு அடுத்தது சேலத்துலேருந்து சீனியர் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான். 75 ஆச்சு கிட்டத்தட்ட அவருக்கு. அவர் வந்து வீரபாண்டியாரோட ரைட் ஹேண்டாக இருந்தவர். வீரபாண்டியார் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது இவர் மாவட்ட துணை செயலாளர் இருந்தார். அப்புறம் 1996 ஒரு வாட்டி எம்எல்ஏவை ஜெயித்தார் பனவரத்துப்பட்டிலேருந்து. அப்புறம் ஜெயிக்கவே இல்லை. சேலத்தில் 11 தொகுதியில் 10 தொகுதி திமுக அடி வாங்கிட்டு போன தேர்தலில் உங்களுக்கே தெரியும். அவர் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சவர் வந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவர் மந்திரி ஆக்கி விட்டாங்க. செல்வ கணபதி எம்பி ஆக்கி விட்டாங்க. சரி, மீதி வந்து இவருக்கு ஒன்றுமே பண்ணல, சிவலிங்கத்துக்கு ஒன்றுமே பண்ணல. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் ஆன்லைன் கூட்டத்தில் கோச்சிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார். ஸ்டாலின் சிவலிங்கம் 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 கூப்பிட்டு பார்த்தார், ஆன்லைனில் வரவே இல்லை, அவர் கோச்சிட்டு போயிட்டார். அப்போ நேரு வச்சு சமாதானம் பண்ணாங்க. அந்த மாதிரியாக இவர் டிஎம் செல்வ கணபதி, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எல்லாம் தனித்தனியாக குரூப்பாக இருந்தாங்க. ஆளுக்காள் தனி குரூப்பில் இருந்தாங்க. போஸ்ட் அடித்தா கூட தனித்தனியாக தான் போஸ்ட் அடிப்பாங்க. செல்வ கணபதி குரூப்பு, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் குரூப்பு, இவர் சிவலிங்கம் குரூப். திமுக தலைமை மேலே அதிருப்தியில். அப்புறம் நேரு போய் உட்காந்துட்டு சரி பண்ணி 3 பேரும் உட்கார வச்சு, ஏன்பா நீங்கள் இருக்கும்போது 11 சீட்டில் 10 சீட் தோற்று போச்சு டிஎம்கே, திருப்பி உங்களால் டிஎம்கே தோக்கணுமா அப்படின்னு அறிவுரை கூறி 3 பேர் கையை இணைச்சி ஒன்றா வச்சு இப்போ 3 பேர் ஒன்றா இருக்காங்க. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், டிஎம் செல்வ கணபதி, அப்புறம் வந்து நம்ம சிவலிங்கம் 3 பேர் ஒன்றா இருக்காங்க. சிவலிங்கத்துக்கு வயசு 75 ஆச்சு. அவரால் லோக்சபா தேர்தலில் போட்டி போட முடியாது. அவர் சொல்லிட்டு நான் முதல்ல லோக்சபாவில் என்னால் முடியாதுங்கலாம், ஆடி ஓட முடியாது, வயசு 75 வயசு ஆகி போச்சு, என்னை ஓடி சுற்றுலாவில் தான் வைக்கல, ராஜ்யசபா கொடுத்தா கொடுக்காட்டி போங்க, எனக்கு வேணவே வேணும். அவர் கொஞ்சம் டஃப் அண்ட் ரேட்டாக பேசுவார். அவர் கட்சி ஏன்னா மூத்த சீனியர், 75 வயசு ஆச்சு அவர் கட்சியில். ஸ்டாலினோட தீவிர விசுவாசி முதல்ல இருந்து. கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆனோம், துணை முதலமைச்சர் ஆனோன்னு பேசி குரல் கொடுத்தவரில் இவர் சிவலிங்கம் ஒருத்தர். ஓகே, அதனால் அந்த லாயல்ட்டி ப்ளஸ் வயசானவர் சீனியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எண்ணிக்கை தான், ஒன்றும் பெரிய பேசிலாம் ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. அவர் வந்து லாரி வச்சுருக்காரு, காலேஜ் வச்சுருக்காரு, எஜுகேஷன் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டார், லைஃப்பில் செட்டிலானவர் தான். ஸோ பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் 3 ஆச்சு, 4வது கமலஹாசன். இப்போ என்ன ஆச்சு போச்சு, ஒரு இஸ்லாமியர், கிறிஸ்துவர், உடையார், கமலஹாசன் ஐயர். ஸோ ஐயருக்கு கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. நாளைக்கு மயிலாப்பூரில் திமுக போட்டிக்கிட்டால் கூட மயிலாப்பூர், நெங்கநல்லூர், பலசரவாக்கம் அங்கெல்லாம் பிராமின் ஓட்டு அதிகம். அந்த பிராமின், கமலஹாசன் பிராமின் சொல்லிக்க மாட்டார், இருந்தால் கூட நாங்கள் பிராமினுக்கும் நாங்கள் ஓட்டு கொடுப்போம். ஏன்னா திமுகவில் பிராமணர் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருந்து அபூர்வத்திலே அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு கட்சியில் உறுப்பினராக இருந்துக்கலாம். ஆனால் திமுகவின் சார்பாக ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு பிராமணர் வருதுங்கிறது அபூர்வத்திலேயும் அபூர்வம். நீ கமலஹாசன் என்ன தான் பிராமின் இல்லைன்னு சொன்னால் கூட பிறப்பால் அவர் பிராமணர், அது அவரால் மறுக்க முடியாது. பிராமணர் இல்லாமல் இருக்கலாம், பிராமணர்னு சொல்லிக்காமல் இருக்கலாம், பிராமணர் எதிரியாக இருக்கலாம். ஆனால் அவன் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து பிராமின்கிறது எடுக்க முடியாது. அது திமுக எப்படி பார்க்குதுன்னா அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குது. நாளைக்கு மயிலாப்பூரில், ட்ரிப்ளிகேனில், ரெங்கநல்லூரில் இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் திமுக வந்து பிராமணர்கள் எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு காட்டுறது கமல்ஹாசன் ஒரு ஷேடையை வச்சுக்கலாம். ஒரே ஒரு சிக்கல், இப்போ கமல் திமுக சார்பில் போட்டிடுவாரா,
அவர் வந்து மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டிட்டு வராங்க தான் ஒரு கேள்வி. திமுக சொல்லலாம் நீங்கள் எங்கள் சார்பிலே போட்டி போடுங்க. ஏன்னா 10 எம்பி ராஜ்யசபாவில் வரணும் அப்படின்னு ஸ்டாலினோட மனசு எண்ணம். இந்த கமலஹாசனை சேர்த்து 6+4 போட்டி போட்டால் தான் 10 வரும். இரட்டை இலக்கம் இருந்தால் இப்போவே நீங்கள் டிஎம்கே பார்த்தீங்கன்னா 4வது பெரிய கட்சி பார்லிமெண்ட்டில், 4th பிக்கஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் அடுத்தபடியாக. அப்படி இருக்கும்போது அந்த தகுதியை இழக்கிறதுக்கு ஸ்டாலின் விரும்பலை. இப்போ வைகோ கொடுத்தா கூட அவர் டிஎம்கே கண்டென்ட்டாக போட்டிருப்பார், டிஎம்கே சிம்பிளில் தான் போட்டி போடுவார். கமலஹாசன் வந்து யோசிக்கிறார், நம்ம எதுக்கு நம்ம டிஎம்கே சிம்பிளில் போட்டி போடணும், மக்கள் நீதி மையம் அப்படின்னு. ஸோ அந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. கமலை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், திமுக சார்பில் போட்டி போடுங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் திமுக சார்பில் போட்டி போட்டு அங்கே போய் உட்கார போகிறீங்க, எப்படி இருந்தால் என்ன, நீங்கள் பேச போகிறது பிஜேபிக்கு எதிராக பேச போகிறீங்க. நீங்கள் வந்து எங்கள் கட்சியாக இருந்தால் என்ன, மக்கள் நீதி மையமாக இருந்தால் என்ன, வைகோ இருந்தார் 6 வருஷம், ஒன்றுமே ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறது இல்லை, என்னோட தன்மான பிரச்சனை கமல் சொல்லியிருக்காராம். இந்த 2ல் எந்த சிம்பிளில் அவர் போட்டி போடுவார், மக்கள் நீதி மையம் சார்பாக இல்லை இன்னொரு ஐடியா கூட இருக்க, மக்கள் நீதி மையத்தை திமுகவோட இணைச்சிடலாம். இல்லை இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குமா சார்? இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு தான் அவங்க சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசனை தவிர்த்து இன்னும் நல்ல உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும். இல்லை, இந்த சீட்டே கமலஹாசனுக்கு தான் அக்ரிமெண்ட்டே கமல் எம்பி ஆக்கணும் தான் போன வாட்டி சட்டசபை தேர்தலில் போட்டி போடாத காரணமே அப்போயே அக்ரிமெண்ட் முடிவாயிடுச்சு. வரப்போகும் ராஜ்யசபா தேர்தலில் கமலஹாசன் ராஜ்யசபா அமைச்சு டெல்லிக்கு அனுப்புறதான். ஏன்னா கமல் வந்து நல்லா பேசக்கூடியவர், அனலைஸ் பண்ணக்கூடியவர், புத்தி கூர்மை உடையவர். ஸோ திமுக ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ராம் பற்றி கேட்டீங்க, ராம் வந்து அவரோட நண்பர், ஸ்டாலினோட நண்பர், ஆனால் திமுகவில் இல்லை. அவர் திமுக சார்பில் போட்டிட்டு வர மாட்டாரான்னு தெரியாது. அது அப்போவே நான் சொன்னேன், அது வந்து ஒரு யூகமாக தான் இருக்குமே தவிர அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் கமலஹாசன் அப்படி இல்லை. கமலஹாசனுக்கு அக்ரிமெண்ட்டே போடப்பட்டது, அக்ரிமெண்ட் போடப்பட்டு அவர் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ எல்லா கம்யூனிட்டிலேருந்து ஒன்று ஆகிட்டு, ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு உடையார், ஒரு ஐயர், 4 பேர் 4 வந்தாச்சு. இதில் என்னன்னா 5வது கேண்டிடேட்டை ஸ்டாலின் போடுவாரான்னு ஒரு டவுட் இருந்தது. அதிமுகவை சீண்டி பார்க்க 5வது கேண்டிடேட் ஸ்டாலின் இறக்குனார்னா அதிமுக பிரச்சனை, இப்போ கூட அதிமுக பிரச்சனை தான் இருக்குது புகழேந்தினால். ஆகவே இது என்னன்னா ஸ்டாலின் டீசெண்டாக எங்களுக்கு 4 எம்பி போதுங்க, அதுக்கு மேலே நீங்கள் 2 எடுத்துங்க அப்படின்னு பெரிய மனசு பண்ணி அதிமுக விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு தான் தோன்றது. ஏன்னா அவன் நினச்சிருந்தா 5வது கேண்டிடேட் போட்டிருக்கலாம், ஜெயிக்கலாம், அது வேறு விஷயம், போட்டு தலைவலி உண்டாக்கியிருக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணி கிராஸ் போட்டிங்கில் அப்படி தான் முன்ன ஜெயிச்சார். டிஆர் பாலு ஜெயிச்சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி, கனிமொழியும் அப்படி தான் ஜெயிச்சார், கிராஸ் போட்டிங் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து கூட அதை பயன்படுத்தாத ஸ்டாலின் ஏன் என்ன காரணம்னு தெரியல. இப்போ வந்து அதிமுக நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ கமலஹாசனுக்கு அவங்க ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் 17 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அவங்களுமே சீட்டு கேட்டதாகவும் அதற்கு திமுக தலைமை மறுத்ததாகவும் கூறப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் மதிப்பு இருக்கதான் எனக்கு தெரியல. இல்லை 17 எம்எல்ஏக்கள் 17 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களா, திமுகவில் இந்த 17 எம்எல்ஏ நாங்கள் ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ, நாங்கள் ஜெயிக்க வச்சு, நாங்கள் பார்த்து ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ, நீங்களா ஒன்றும் 17 எம்எல்ஏ கொண்டு வரல. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது எங்ககிட்ட நீங்கள் வந்து பணிஞ்சு தான் போனமே தவிர டிமாண்ட் பண்ண முடியாது. சரி, அவங்க வந்து செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆகிட்டார், தங்கபாலுக்கு எம்பி கொடுக்கணும்னு ஆசை, தப்பு இல்லை, காங்கிரஸில் சீட்டை கொடுக்குறோம். ஆனால் ராகுல் காந்திகிட்ட க்ளீனாக சொல்லிட்டு போவார். இப்போ ஆக்சுவலி ஸ்டாலின் டெல்லிக்கு போனது தெரியுமா, அப்போ ராகுல் காந்தியை பார்த்தார். ஒன் ஆஃப் தி அஜெண்டா வாஸ் ராஜ்யசபா சீட் ஃப்ரம் காங்கிரஸ் கேண்டிடேட். ராகுல் சொன்னாலும் ஒரு சீட்டாக நீங்கள் காங்கிரஸ் கொடுத்தே ஆகணும், ராஜ்யசபாலேருந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா நாங்கள் தேசிய கட்சின்னு. சார் சொன்னால் இந்த வாட்டி முடியாதுங்க, நான் வந்து பார்லிமெண்ட் லோக்சபாவில் நீங்கள் கேட்ட 10 சீட்டு நான் கொடுத்துட்டேன், 10 பேர் ஜெயிக்கவும் காமிச்சிட்டேன். 10 சீட்டை கொடுத்தது மட்டும் இல்லை, 10 பேர் ஜெயிக்க வச்சு காமிச்சேன். ராஜ்யசபா எங்கள் கோட்டா, அதை கொடுக்க முடியாது சாரின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் ஸ்டாலின் ராகுல் காந்திட்டு. அப்போவே தெரியும் இவங்களுக்கு கிடைக்க போகிறதுலன்னு. இவங்க வந்து கிளி வந்து பழத்துக்கு ஆசைப்படுற மாதிரி ஆசைப்பட்டுருந்தாங்க. காங்கிரஸ்லாம் அமிச்சு இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவார், கமலஹாசன் அனுப்புறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்ப்பார், வைகோ அனுப்புறதுனால என்ன லாபம்னு பார்ப்பார். ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டுங்கிறது விலைக்கு வித்திருந்தார் தேவகவுடா. எம்ஏஎம் ராமசாமி 5 கோடி ரூபா கொடுத்து ராஜ்யசபா எம்பி ஆனார் தேவகவுடா பீரியடில் பெங்களூரில். விஜய் மல்லையா அப்படி தான், அப்போ அந்த காலத்தில் 3 கோடி கொடுத்து எம்பி ஆனார். ஸோ ராஜ்யசபா சீட் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சீட். இப்போ யாரும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷமாக யாரும் பணம் கொடுத்து போகிறதில்ல. இதுக்கு முன்பெல்லாம் பணம் கொடுத்து தான் ராஜ்யசபா சீட்டே வரும். இப்போ நார்த்தில் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்காரன் எம்பி ஆகிடுவோம், தொழிலதிபர் எம்பி ஆகிடுவார், விஜய் மல்லையா மாதிரி, எம்ஏ ராமசாமி மாதிரி. அவங்களாம் எப்படின்னா பணம் கொடுத்து வந்தவர்கள். இப்போ ஒரு அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்கறதில்ல, கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் 4 சீட்டுன்னா அந்த 4 சீட்டும் 3 திமுக உறுப்பினர்கள். ஒருத்தர் கமலஹாசன் அக்ரிமெண்ட் போட்டதுனால, அது இல்லாமல் கமலோட வாய்ஸ் அங்கே வந்து திமுக சார்பாக தான் ஒழிக்க போகுது. மோடி ஆதரவாளரை வந்து நீங்கள் ஸ்டாலின் அனுப்பிச்சாருன்னு நீங்கள் கேட்கலாம், என்னங்க மோடி ஆதரவாளர் போய் ஸ்டாலின் அனுப்புறாரு, நல்லா கேண்டிடேட்டான் இல்லை, மோடியோட பயங்கர எதிர்ப்பாளராக தான் கமல்ஹாசன் போகிறார். ஸோ அது ஒரு நல்லதானே. எப்படி வைகோ இருந்தாரோ, வைகோ கூட கொடுத்துருப்பாங்க, ஏஜ் ஃபேக்டர். இன்னும் 6 வருஷம் அவருக்கே கொடுத்தா கட்சியில் மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோவுக்கும் கமல்ஹாசன் கொடுத்தா வச்சுங்க 2 சீட் போயிடும், மீதி 2 சீட்டில் திமுக என்ன பண்ணும், எப்படி போட்டி போடும்? அதனால தான் வந்து 3+1 அப்படின்ற கணக்கு பண்ணாங்க. இப்போ கமல் எந்த சின்னத்தில் போட்டிடுவாங்கிறத பொறுத்து தான் திமுகவோட பலம் ராஜ்யசபாவில் கூடுமா குறையுமாங்கிறத பார்க்கணும். இல்லை சார், இந்த இப்போ காங்கிரஸில் ஏற்பட்ட அதிருப்தினால இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு. அதே மாதிரி மனோ தங்கராஜா இருக்கட்டும், இல்லை பாளையங்கோட்டையில் அப்துல் வகாப்பா இருக்கட்டும், இதுக்கு ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸும் உதவி பண்ணியிருக்காங்கல்ல சார், இப்போ அதுவுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்களா? காங்கிரஸ் உதவி பண்ணலே நான் சொல்லலை, குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டும்தான், திருவட்டாறு அந்த மாதிரி சவுத்தில், டீப் சவுத், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், அந்த மாதிரி பெல்ட்டில் தான் மட்டும்தான் காங்கிரஸோட ஓட்டுகள் திமுகவுக்கு வரும். நீங்கள் வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, இந்த பக்கம் டெல்டா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வாய்ஸே கிடையாது. காங்கிரஸால் திமுகவை தோக்கடிக்க முடியாது, ஆனால் ஜெயிக்க வைக்க முடியும். அந்த நம்பர் தான் இருக்குது அவங்ககிட்ட, ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா ஒரு எம்எல்ஏலாம் ஒரு 2000-3000 சீட்டில் வந்து ஓட்டில் ஜெயிப்பாங்க. அதுக்கு தான் ஸ்டாலின் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு பண்ண உதவிக்கு தான் நாங்கள் 25 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம், இதை விட என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் மற்ற ஊர்லலாம் அந்த மாதிரி எங்கே கொடுக்குறதே கிடையாது. கர்நாடகாலாம் கேரளாலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 10 லோக்சபா வேறு கொடுத்துருக்கோம், 10 லோக்சபா வேறு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடுத்தது அதிகம்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். சொன்னால் உங்களுக்கு கொடுத்தது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், இப்போ அதிமுக பக்கம் வந்துட்டோம்னா அவங்களுக்கு 2 சீட்டு தான் இருக்குது. இதுக்கு 200 பேருக்கு மேலே வந்து சீட்டு கேட்குறது, எங்களுக்கு அந்த பதவி வேணும் அப்படின்னு கேட்குறதா கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜக மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன், எல்கே சுதீஷ் 2 பேரில் யாராவது ஒருத்தங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அதிமுக சைடில் எப்படி சார் போய்கிட்டு? யாரும் கிடைக்க போகிறதில்லை. விஜயகாந்தோட கட்சி கிடைக்க போகிறதில்ல, அன்புமணி கிடைக்க போகிறதில்ல. அதிமுக இந்த வழி கிளீனாக சொல்லிட்டார், 2 பேருமே அதிமுக உறுப்பினர்கள் அனுப்ப போகிறோம். கோகுல இந்திரா, ஜெயக்குமார் அந்த மாதிரி தான் அனுப்ப போகிறாங்க. ஏன்னா கோகுல இந்திராவுக்கு ஒரு மகளிர் அணி அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. வளர்மதி கார்த்திக் இல்லைங்க, நான் டெல்லிக்கு போகல, தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகிறேன்ட்டாங்க, அவங்க மந்திரி பதவி ஆசையில் இருக்காங்க வளர்மதி. கோகுல இந்திரா சொன்னாலும் நான் எம்பியாக போகிறேன், நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னாங்களாம். ஜெயக்குமார் டியூ, ஏன்னா ஜெயக்குமார் வந்து எம்எல்ஏ இல்லை. ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் குட்டிக்கார் நடித்தா கூட விஜயகாந்த் கட்சிக்கு சீட் கிடையாது. அன்புமணியை வந்து எடப்பாடி துரோகியாக நினைக்கிறார். அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. நாங்கள் உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜக அணியில் போய் சேர்ந்தீங்க, எங்கள் கூட வரலை, எங்களோட வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் ஜெயிச்சிருப்போம், 1 இயர் ஓட்டு வந்திருக்கோம், நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, இப்போ எங்கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் சொன்னதில் இன்னும் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. பாரதிய ஜனதா வேறு ஒரு சீட்டு கேட்குது அதிமுக. அது யாருக்கு சார் கேட்குறாங்க? பாரதிய ஜனதா ஒரு சீட்டு கொடுங்க அதிமுக சார்பா. அதிமுகலேருந்து வந்த முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. டாக்டர் ஹண்டே இருக்கார், அவர் எம்ஜிஆரோடு இருந்தவர், அவருக்கு வயசாச்சு, ஆனால் நல்லா பேசக்கூடியவர். ஸோ உங்களோட அதிமுக சீட்டுங்கிறது அதிமுகவோட கொள்கையில் இருந்தவங்க இப்போ பாஜகவில் இருக்காங்கன்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் மாதிரி, நயினார் நாகேந்திரன் எடுத்துக்க போகிறது இல்லை, நயினார் நாகேந்திரன் மாதிரி அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அதிமுக சொன்ன எப்படிங்க வயதாகி போச்சுங்க அவருக்கு, டாக்டர் அண்டேக்காக எம்ஜிஆரோட இருந்தவர் தான், எம்ஜிஆர் கேபினெட்டில் இருந்தார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், எம்ஜிஆரோட மனசாட்சியை பார்த்தவர். அப்போ வேறு யாருக்காக கொடுங்க, இளைஞர் நம்ம வினோத் செல்வம் அந்த மாதிரி யாருக்காக கொடுங்க, இல்லை உங்கள் கட்சியிலேருந்து வந்த கராத்தே தியாகராஜன் கொடுங்க, அவரும் ஏடிஎம்கே வந்தார் அப்படின்னு பிஜேபி ஒரு பிட்டை போட்டு வைக்குது ஏடிஎம்கிட்ட. ஏடிஎம்கே க்ளீனாக சொல்லிட்டோம், நம்ம கூட்டணிங்கிறது சட்டசபை தேர்தலில் மட்டும்தான் நம்ம கூட்டணி. அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா தேர்தலில் கூட்டணின்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. அதை பேசணுமா பேசலை. நீங்கள் டிமாண்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு 2 சீட் எங்களுக்கு வேணும், அதிமுக 2 சீட் வேணும் கராராக சொல்கிறேன். இந்த அழகில் புகழேந்தி வேறு ஒரு மனு கொடுத்துருக்கார் தேர்தல் கமிஷனில்,
ரெட்டையில் செல்லாது, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுற உரிமை எடப்பாடி கிடையாதுன்னு கொடுத்துருக்காரு. அது என்ன போகிறதோ தெரில. அந்த அந்த பிரச்சனை வேறு ஓடுது இப்போது அதிமுகவில். ஏன்னா சின்ன இருக்குமானே தெரில, அடுத்தது வந்து அவருக்கு கையெழுத்து போடுறதுக்கு உரிமை இருக்குமான்னு வேற புகழேந்தி கேட்டிருக்காரு. அது ரொம்ப சீரியஸ் மேட்டருங்க. அது சாதாரண எடுத்துக்க முடியாதுங்க. அந்த மேட்டரில் வந்து தீர்ப்பு அகெயின்ஸ்டாக வந்ததுன்னா அதிமுக உறுப்பினர்கள் 2 பேரும் போட்டி போடுறதே கஷ்டமாக போயிடும். ஓகே சார். இப்போ அண்ணாமலை அவர்களுமே எம்பி ஆக வாய்ப்பு இருக்குது, ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தேசிய அளவில் வந்து இப்போ பொறுப்புகள்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இதில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்று எம்பி பதவியோ இல்லைன்னா தேசிய அளவில் ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கப்படுமா சார்? அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா எம்பியாக போகணுன்னு தலைவிதி கிடையாதுங்க. அவர் மோடி நினச்சார்னா அவர் அடுத்த நாளே எம்பி ஆகிடுவார். ஹிமாச்சல், ராஜஸ்தான், யூபி, எப்படி நம்ம எல் கணேசன் அந்த ஊரில் எங்கள் திரிபுராலேருந்து போனார். எல் கணேசன் ஒரு குறுகிய காலம் 6 மாதமோ 8 மாதமோ எம்பி, ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். இப்போ கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி. எல் முருகன் இப்போ மந்திரியாக இருக்கார், அவரும் தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா இல்லை. அதே மாதிரி அண்ணாமலை தமிழ்நாட்டிலேருந்து இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் அண்ணாமலை வந்து விருப்பப்படல. தேசிய அரசியல் வேண்டாம், தமிழ்நாடு அரசியல் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கார். இப்போ ஒதுங்கி இருக்கார். ஆனாலும் கூடிய விரைவில் தமிழ்நாடு அவருக்கு என்னென்ன அவர் போஸ்டிங் வெயிட் பண்ணார். அவருக்கு வந்து நேஷ்னல் கோஆர்டினேட்டர் மாதிரி கொடுக்கலாம், இல்லை தென்னிந்திய கோஆர்டினேட்டர் மாதிரி கொடுக்கலாம். ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ பிஜேபி அகில இந்திய லெவலில் போஸ்டிங் போட்டு வராங்க. கூடிய விரைவில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். அவரால் வந்து திருப்பி அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உயிர் பெறும். இப்போது எல்லாம் டல்லாக போச்சு கொஞ்ச நாளாக. அது எடுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுதுன்னு பார்த்தா அது உள்ளே கொண்டு வரதுக்கு, அண்ணாமலை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு நயினார் சப்போர்ட் பண்ணுறார். நயினார் வந்து அகெயின்ஸ்டாக இல்லை, சப்போர்ட் பண்ணுறார். அண்ணாமலை வந்து நல்லதுங்க, நிறைய பெரிய லெவலில் கட்சி கொண்டு போகலான்னு. ஸோ கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையில் பண்ணுறாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டு அதிமுகவிட கிடைக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி கிடைக்காதுதான் தோணும். ஓகே சார். இப்போ வந்து நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகி இருக்கு. எல்லாமே என்டிஏ கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் தான் வெளியாகி இருக்கு. அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கருத்து கணிப்பெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க. எக்ஸிட் போலே சம்டைம் தவறாக போயிடுது. எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்திய கணிப்பே தப்பாக போகும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு, ஏன்னா இப்போ போய் நீங்கள் ஜனங்கிட்ட யாருக்கு ஓட்டு போடுன்னு கேட்டாங்க வச்சுங்களேன், தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதுப்பா, என்ன அவசரம் பார்க்கலாம். அவன் உள்ளுக்குள்ள மைண்டில் முடிவு பண்ணிடுவான் யாருக்கு போகணுன்னு முடிவு பண்ண. ஆனால் நம்மகிட்ட சொல்ல மாட்டான். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்குது, நீ 2 மாதம் முன்னாடி கேளுங்க, அட 2 மாதம் இருக்குதுங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க, அப்புறம் முடிவு பண்ணலாங்க. ஸோ ஜனங்க உண்மையான நிலவரத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. எப்போ பகிர்ந்துப்பாங்கன்னா ரொம்ப கோவம், ரொம்ப ஒரு ஆட்சி மேலே கோவம் அதிகமாக வருது வச்சுங்க, அந்த கோவத்தில் போய் நான் எதிராக குத்த போகிறேன்னு வரும்பொழுது தான் அந்த கோவத்தில் சொல்லுவான், என்னங்க ஆட்சி நடக்குது, நான் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னு. அது வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இருக்கும் கருத்து கணிப்புகள் 10 மாதங்களுக்கு எழுதி செல்லுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் செல்லாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார், முதல்வர் அவர்கள் நேற்று வந்து குளத்தூருக்கு போயிருந்தாரு, இன்னைக்கு திருவொற்றியூருக்கு போயிருக்காரு. ஸோ தொடர்ந்து அவர் ஒவ்வொரு தொகுதியாக இப்போவே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தேர்தல் வேலைகளை இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவினுடைய இந்த ப்ரொபகண்டாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக தேர்தல் வேலை என்றைக்கு ஆரம்பிச்சாச்சு, அவங்க ரொம்ப ஸ்டடியாக இருக்காங்க. அதில் தான் தேர்தல் வேலையில் திமுக பீட் பண்ணுறது ஆளே கிடையாது. கிராஸ் ரூட் லெவலில் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி திமுக தான். ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டார், மக்கள் நலத்திட்டம் கொடுக்கறது, மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறது, பேசுறது, மீட்டிங் பேசுறது போடுறது ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை போய் சந்திக்கக்கூடாது. முன்னே இப்போ எல்லாம் தூண்டி விட்டார், எல்லா மந்திரிகளும் ஒத்தரை இருக்கக்கூடாது, மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே எல்லாம் கிளம்புங்கன்றார். அப்போ ஊருக்கு போங்க, எல்லாம் கிராமத்துக்கு போங்க, வில்லேஜுக்கு போங்க, ஊராக போங்க. ஊர் அமைச்சரான மெட்ராஸில் இருந்தாங்கன்னா கோவம் வருது அவருக்கு. தேர்தல் வேலையை திமுக ஆரம்பித்தாங்க. அதே அளவுக்கு அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இல்லை, இன்னும் அதிமுக ஆரம்பிக்கவே இல்லை. திமுக முன்னாடி ரேஸில் முன்னாடி போயிடுச்சு. முன்னாடியை விட இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இந்த சோசியல் மீடியாவில் அவங்களுடைய பதிவுகள் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த அரக்கோணம் சம்பவத்தில் கூட அதிமுகவினுடைய ஐடிவிங்கெலாம் ரொம்பவே இதாக செயல்பட்டாங்கன்னு தான் சார் சொல்கிறாங்க. இல்லை, சோசியல் மீடியாவில் பண்ணுறாங்க. நான் மக்களை போய் சந்திக்கிறது சொல்கிறேன். இப்போது விஜய் எப்படி இன்னும் மக்களை சந்திக்காமையே இருக்கார். ஒரு மீட்டிங் போடுறாரு, அப்புறம் திருப்பி வாரம் மக்களை சந்திக்கணும், போராட்டம் நடத்தணும். அந்த மாதிரி போராட்டம் நடத்துகிற அளவு இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்க இல்லைன்னு சொல்லுவேன். சோசியல் மீடியா மட்டும் நம்பி நீங்கள் தேர்தல் நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாருமே சோசியல் மீடியா நம்பி போகிறதில்லை.
சோஷியல் மீடியாவை வச்சு நீங்கள் அளவுகோல் தெர்மாமீட்டர் இல்லை. அது ஓரளவுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் நேரில் வந்து போய் பார்த்து பேசி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு மொரால் பூஸ்டர். ஒரு 1000 பேர் வந்தாங்க, 10-6 லைக் வந்தது, 5-6 லைக் வந்துன்னு சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பிரபலமானவர்கள்லாம் தேர்தலில் டெபாசிட் போனதையும் நான் பார்த்துருக்கோம். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு இண்டிகேட்டர், அவ்வளோதான். ஆகவே திமுக வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிச்சாச்சுன்னா படு வேகமாக ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு ஈடு கொடுத்து அதிமுகவும் பாஜக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா திமுகவோட எங்கேயோ போனதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி ரேஸில் போய் அவன் முதல்ல ரேஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இது திமுக வந்து ரேஸில் வந்து முந்தி போயிட்டுருக்கு. தேர்தல் வேலையை ஆரம்பித்து அரசாங்க விழாக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்சி விழா மாதிரி நடத்துகிறாங்க. இலவசமாக கொடுக்குறது, அது கொடுக்குறது, ஹிஸ்ட்ரி போட்டி கொடுக்குறது, அது அந்த மாதிரி தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் தான் மக்களுக்கு கொடுக்க தப்பு கிடையாது, லீகலாக தான் கொடுக்குறாங்க. ஆகவே இந்த வேலையை சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க திமுகன்னு வரும்பொழுது எதிரணி அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கானா இல்லைன்னு தான் பார்க்க முடியும். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.